நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல 5வது வரக்கூடியது சிம்மம் ராசி. சிம்மம் ராசி சூரிய பகவானையே ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில மகம், பூரம், உத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஜூன் 15 இருந்து ஜூலை 15 வரைக்குமே இடைப்பட்ட காலமா அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா அமையும்? இந்த மாதத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும்? கவனமா நீங்க எந்த விஷயத்துல செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும்? இது பத்தின முழுமையான தகவலையுமே நாம இப்ப விரிவா பார்க்கலாம். அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க கூடிய சூரிய பகவானையே ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். நீங்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடைய நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே சரிங்க, உங்களோட பேச்சிலும் சரி, உங்களோட நடவடிக்கையிலும் சரி ஒருவித வீரமும் கம்பீரமும் நிறைந்திருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. நீங்க எந்த ஒரு செயலையுமே அழகாகவும் அறிவாகவும் செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. அதே போல எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கோபம் அதிகமா வரும். உங்களுக்கு முன் கோபம் சற்று மற்ற ராசிக்காரங்களை விடவே அதிகமா தான் இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்த முடிவு எடுத்தாலுமே அதை கண்டிப்பா நடத்தி முடிச்சு காட்டணும் அப்படின்னு செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதாவது எந்த விஷயத்திலுமே நீங்க முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. இந்த ராசியில இருக்கிறவங்களோட சிந்தனை, செயல், சொல் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே ஒரு வேகம் நிறைந்ததா இருக்கும். நீங்க யாருக்குமே எதுவுமே குறை சொன்னாலும் பிடிக்காது. உங்ககிட்ட கூட இருந்துகிட்டே துரோகம் செய்யறதும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க உங்களோட எதிரிகளை மன்னிப்பீங்க, ஆனா துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. அதே போல இந்த உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க ரொம்பவுமே சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உணவுகளை அதிகமா சாப்பிடக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதாவது விரும்பி உண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்க ரொம்பவுமே ஒரு விஷயத்த சிறப்பா செயலாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல கண்ணும் கருத்துமா செயல்படுத்துவீங்க. மற்றவங்களால செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு போன விஷயத்த கூட சிறப்பா செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்க. மேலும் பெரும்பாலும் உங்களுக்கு அன்பும் மரியாதையும் பணிவும் போன்ற நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும். பெரியவங்களை கண்டா ஒரு அன்பு, குழந்தைங்களை கண்டா ஒரு குழந்தைத்தன்மை இயல்பிலேயே வந்துடும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யாருக்கிட்டையுமே கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். உங்ககிட்ட வேலை சொல்றது மிரட்டி வாங்குறதை விட அன்பா சொன்னாலே பெற முடியும். சிம்ம ராசிக்காரங்க நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறதை விடவே எதிர்காலத்துல அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விடாமுயற்சி உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா நீங்க யாரும் வீணா யாருடையும் சண்டைக்கு போக மாட்டீங்க. ஆனா வந்த சண்டையா இருந்தா சும்மா விட மாட்டீங்க. நீங்க சந்தேகப்படும் குணம் உங்ககிட்ட இருக்கும். நம்மள யாராச்சும் ஏதாவது பேசிட்டு இருந்தா கூட அவங்க உங்களை பத்தி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு தேவையில்லாத நிறைய யோசனைகள் வரும். இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதே போல உங்களோட அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடிய நபர்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டிருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றம் தரதா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய வந்த அனைத்து கஷ்டங்களுமே தீர செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடு நீங்க செய்து வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மை உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இப்ப பார்க்கலாம். அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணணும், சந்தேகத்துக்கு விளக்கம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலுமே நன்மையான விஷயங்கள் நடந்தாலுமே பாதகமான விளைவிலிருந்து நீங்க தப்பிக்க என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீண்ட நாட்களா செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்த வேலைகளை நீங்க இந்த மாதம் மிகவும் சிறப்பா செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் தானா வந்து சேரும். வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகளுமே இந்த மாதம் விலகிடும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமா உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வந்திருக்கு. நீங்க வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடன் கூட இப்பொழுது வசூலாகும். நீங்க இதன் மூலம் மன நிம்மதியை பெற போறீங்க.
சொந்த பந்தங்களோடு இருந்த பிரச்சனையில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வேலையிலயும் சரி வியாபாரத்திலயும் சரி நீங்க கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும். முடிஞ்சா தினமுமே நீங்க குல தெய்வத்தை கும்பிட்டு வாங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரும். காரிய தடைகள் உங்களை விட்டு விலகிடும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை தைரியமா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்க போகுது. தொழில் துறைகள்ல இதுவரைக்கும் சந்திச்ச போட்டிகளை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எதிரிகளை திணறடிக்க போறீங்க. சொல்ல போனா நீங்க உங்களுடைய பழைய வீட்டை புறநாய்வு செஞ்சு புதுப்பிச்சு அழகுபடுத்த போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க. அவங்களோட கல்விக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படுதோ அவங்களோட தேவைகளை அறிஞ்சு செயல்பட போறீங்க. பெண்களுக்கு நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு ஆனந்தம் அதிகரிக்கும். சில விஷயங்கள் வந்துட்டு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். கவனமாகவும் முன்னெச்சரிக்காகவும் நீங்க செயல்படணும். சில குடும்பத்துல பேசி வைத்திருந்த திருமணங்கள் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாருக்கிட்டையுமே நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான வார்த்தைகளை மட்டும் வெளிப்படுத்தாதீங்க. அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா உறவுகள்ல சில விரிசல்கள் வரும். அரசாங்கத்தில் இருந்து உங்களுடைய தொழிலுக்கான ஒப்பந்தங்கள் இப்பொழுது உண்டாகும். மனைவியின் பேச்ச காது கொடுத்து கேட்டு பொறுமையா நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அதே போல நீங்க சிவபெருமான செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். இப்போ வந்துட்டு இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு, உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்கலாம். முதல்ல சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலுமே அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா பல விஷயத்திலுமே நீங்க முன்னேற்றத்தை பெற முடியும். ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை வரலாம். ஏதாவது ஒண்ணு இழந்தது போல மனம் தவிக்கும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகலாம். பணியில நெருக்கடிகள் வரலாம். பெண்கள் உடல்நிலையில் சங்கடங்கள் வரலாம். எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். அதே போல நீங்க சிறப்பா செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். விவசாயிகள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 18ஆம் தேதி வருதுனால அன்றைய தினம் கவனமா செயல்படணும். மேலும் நீங்க தினமுமே பரிகாரமா கணபதியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தையும் வளம் நிறைந்த நாட்களையும் காண முடியும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் நன்மையான ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. எப்படின்னா லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் குருவும் சஞ்சாரம் செய்யறதுனால எடுத்த வேலைகள் எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடை விலகும். அரசு வழி முயற்சி சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். 29ஆம் தேதி முதல் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வரும். ஜென்ம ராசிக்குள் கேதுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். கவனமா இருங்க. அதே போல நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியாளர்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நன்மையை பெற முடியும். பெண்கள் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொற்றுகள் வரலாம். நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும். உங்களுக்கு சந்திராசிரமம் 19ஆம் தேதி வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா ராமநாத சுவாமியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் காணாமல் போகும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளா கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான ஒரு மாதம். உங்கள் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமா இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறது இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளை காணாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. தொழில் வியாபாரத்தில் வருமானம் சிறப்பா இருக்கும். பணியில நெருக்கடி விலகும். கடன் தொல்லை மறையும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு தவம் இருந்தவங்களுக்கு ஏக்கம் தீரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு லாபஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாகிறதுனால உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும்.
வாழ்க்கை துணையுடன் இணக்கம் வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சொல்ல போனா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசரிச்சு போனாலுமே எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும். கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சாதகமான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு 20ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர பரிகாரமா குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க நினைச்ச விஷயத்தை எளிதில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.